மோடி சதி வலையில் சிக்கிய அதிமுக முன்னாள் தலைவர்கள். எடப்பாடியாரை தூக்கி எறிய பரபரப்பாக்கும் அண்ணாமலை. அதிமுகவை அழித்து ஒழிக்க துடிக்கும் அமித்ஷாவின் அராஜகம். பாஜக அடிமைகளான OPS, டிடிவி தினகரன், சசிகலாவுக்கு பல்லக்கு தூக்குகிறது சங்கி கூட்டம். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் செல்வாக்கு மிகுந்த அதிமுக கட்சியை சுக்குநூறாக உடைக்கும் சதி திட்டத்தில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் படிப்படியாக வெற்றி பெற்று வருவதைக் கண்டு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா தீவிர விசுவாசிகள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையின் பதவி வெறியால் பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியேறி தனியாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. அதே சமயம் பாரதிய ஜனதாவின் கொத்தடிமைகளாக மாறிப்போன பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் ஆத்மாவுக்கு துரோகம் செய்யும் வகையில் பாஜக கூட்டணியில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார்கள். அதிமுக எனும் மாபெரும் அரசியல் இயக்கத்தை அழித்துவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு அராஜக வழியில் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அண்ணாமலையின் கனவை நிறைவேற்றும் வகையில் OPSம், டிடிவி தினகரனும், VK சசிகலாவும் எடப்பாடியார் தலைமையில் ஒற்றுமையாக உள்ள அதிமுகவை சுக்குநூறாக உடைத்தெறிய களத்தில் குதித்து இருப்பதைக் கண்டு அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆளும் கட்சியான திமுகவுக்கு நேரடி எதிரி பாஜக தான் என்று அண்ணாமலை கூறிக்கொண்டிருந்த பொய்யை MP தேர்தலின் போது முழுமையாக தகர்த்துவிட்டது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பதை MP தேர்தல் முடிவுகள் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதைக் கண்டு அரண்டு போய்விட்ட அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை சுக்குநூறாக உடைத்தெறிய கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருப்பவர்கள்தான் OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய 3 பேரும் என்கிறார்கள் அவர்களது விசுவாசிகள். 2021ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவராக வளர்ந்து நிற்கும் எடப்பாடியாருக்கு எதிராக 3 பேரும் செய்து வந்த அனைத்து விதமான துரோக செயல்களையும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு 2 கண் போனால் கூட பரவாயில்லை, எதிரிக்கு 1 கண்ணாவது போக வேண்டும் என்ற தீய குணத்துடன் அதிமுகவின் செல்வாக்கை குறைப்பதற்காக எடப்பாடியாருக்கு பாரதிய ஜனதாவுடன் இணைந்து கொண்டு OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கொந்தளிக்கிறார்கள் எடப்பாடியாரின் தீவிர விசுவாசிகள். பாரதிய ஜனதா கூட்டணியில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வமும் அவமானகரமான தோல்வியை தான் சந்தித்தார். புரட்சி தலைவியின் செல்லப்பிள்ளை என்று பொய் பரப்புரைகளில் ஈடுபட்டு வந்த டிடிவி தினகரனும் கூட தேனியில் பாஜக ஆதரவோடு MP தேர்தலை எதிர்கொண்ட போதும் சொந்த சமுதாய மக்களே டிடிவி தினகரன் முகத்தில் கரியை பூசி படுகேவலமான தோல்வியை தந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த போதும் கூட விரக்தி அடையாத எடப்பாடியார் உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் பாசிச சக்தியான பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்து வருவதை அறிந்து திராவிட இயக்க போராளிகள் துள்ளி குதிக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடியாரை அதிமுகவில் இருந்தே தூக்கி எறிவதற்கு பாஜகவின் கொத்தடிமைகளான OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய 3வரையும் உசுப்பேற்றி வருகிறார் அண்ணாமலை என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். தென் தமிழகத்தில் பெரும்பான்மை மிகுந்த 3 சமுதாயங்களில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரின் தலைமையை அவரது சமுதாய மக்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது. 3 அணிக்கு அவமானத்தை தேடித்தந்த தென் மாவட்ட மக்கள் 2026 முதலமைச்சர் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணாமலையையும் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். ஆளும் கட்சியான திமுகவுக்கு மாற்றாக இன்றைக்கும் செல்வாக்கு மிகுந்த அரசியல் இயக்கமான அதிமுகவை சுக்குநூறாக உடைத்தால்தான் தாங்கள் அரசியலில் பிழைத்து நிற்க முடியும் என்ற தீய எண்ணத்தோடு அண்ணாமலையின் சதி திட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறார்கள் சசிகலா, டிடிவி தினகரன்,
ஓபிஎஸ் என்று அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் மூவரின் அனுதாபிகள். பாரதிய ஜனதாவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அழுத்தமாக கூறி வரும் எடப்பாடியார், எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு துரோகம் இழைத்து சுயநலத்தோடு அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய மூவரையும் மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை திட்டவட்டமாகவே கூறுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளை பிரித்து அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளவும் நாம் தமிழர் கட்சியுடன் தொகுதி பங்கீடுகளை செய்து பலம் பொருந்திய கூட்டணியாக தேர்தலை எதிர்கொள்ளவும் தயாராகிவிட்டார் எடப்பாடியார். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் 2026 அதிமுக ஆட்சியை அமைத்து முதலமைச்சர் பதவியில் அமர்வதற்கு எடப்பாடியார் வியூகம் வகுத்து வரும் நேரத்தில் மீண்டும் முதலமைச்சர் ஆசனத்தில் எடப்பாடியார் அமரவே கூடாது என்ற தீய எண்ணத்துடன் அரசியல் செய்து வருகிறார்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகிய 3 பேரும் என்கிறார்கள் அதிமுக மூத்த தலைவர்கள். எடப்பாடியாருக்கு எதிராக மூவர் அணி தீவிரத்துடன் அரசியல் செய்து வருவதை மூலதனமாக்கி பாஜகவை தமிழகத்தில் ஆளும் கட்சியாக மாற்றிவிட வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அண்ணாமலை முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றிவிட எதிர்காலத்தில் நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது என பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோருக்கு தூபம் போட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை உதறியறிந்த எடப்பாடியாரையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டில் இருந்து முழுமையாக துடைத்தெறிவதற்கு தூண்டுதலாக இருக்கும் மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடியாருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் காய் நகர்த்தல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணாமலை, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஆகியோரின் வஞ்சகத்திற்கு விலை போய்விட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி ஆகியோருடன் புதிதாக கூட்டணி அமைத்துள்ள கே.ஏ. செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் ஆகியோர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் நயவஞ்ச திட்டத்திற்கு தெரிந்தே பலியாகிவிட்டார்கள் என்கிறார்கள் அதிமுக மூத்த தலைவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் அதிமுகவை பலவீனப்படுத்தும் செயல்களில் 6 அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கூட்டணி அமைத்து எடப்பாடியாருக்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பதை பெரும்பான்மையான அதிமுக நிர்வாகிகள் கண்டிக்கவே செய்கிறார்கள். 2026 வரை ஆளும் கட்சியான திமுகவின் மீதான அதிருப்தியை பொதுமக்களிடம் அதிகரிக்கும் வகையில் தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநில மாநாடு என நடத்தி அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்த வேண்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவின் ஊதுகுழலாக மாறி நிற்கும் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது வேண்டாத வேலை என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். தமிழ்நாட்டில் திமுகவை முழுமையாக எதிர்க்கும் சக்தி படைத்த ஒரே ஒரு கட்சி அதிமுக தான் என்று ஆணித்தரமாக கூறும் எடப்பாடியார் ஆதரவு தலைவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் கூட சொந்த சமுதாய மக்கள் நிறைந்துள்ள தொகுதியிலேயே பாமக படு கேவலமான தோல்வியை தான் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் பாஜக கூட்டணி எதிர்ப்பாளர்கள். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியோடு எந்த ஒரு கட்சியும் தேர்தலை எதிர்கொண்டால் படுதோல்வி அடையும். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும் என்பதை கடந்த கால தேர்தல் வரலாறுகள் சுட்டிக்காட்டுவதாக கூறும் அதிமுக மூத்த தலைவர்கள் எடப்பாடியாரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செயல்பாடுகளை மேற்கொள்வதுதான் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் ஆத்மாக்களுக்கு நிம்மதி தரும் என்கிறார்கள். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு செல்வது என்பது கட்டுச்சோற்றில் பெருச்சாலியை வைத்து கட்டியதற்கு ஒப்பாக பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளால் அதிமுக முழுமையாக அழிந்து போய்விடும் என்று எச்சரிக்கும் அரசியல் திறனாய்வாளர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பது, பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் தற்காலிகமாக ஒத்தி வைத்துவிட்டு எடப்பாடியார் தலைமையிலேயே அதிமுக வலுவாக அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் முழு மனதோடு ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக வலிமையோடு ஓரணியில் திரண்டு களப்பணியாற்ற வேண்டுமென்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள்.
அண்ணாமலை உள்ளிட்ட கயவர்கள் முன்னிறுத்தும் சதி செயல்களில் விழுந்து வீழ்ச்சி அடைவாரா எடப்பாடியார்? மூவர் அணி உள்ளிட்ட சதிகாரர்களின் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்கிவிட்டு பீனிக்ஸ் பறவை போல எழுச்சி பெறுவாரா எடப்பாடியார்? மோடி அமித்ஷாவின் அராஜக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மறைந்த அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் திராவிட வாரிசாக உயர்ந்து நிற்பாரா எடப்பாடியார்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.